நான் சொன்னது மறந்து போச்சு. ஆனால் நம்முடைய இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் என்னோட ஒரு கலந்துரையானதே நான் மறந்துட்டேன். நான் ஆனால் வீட்டுக்கு வந்தார், நம்ம அசோக் நகர் வந்தார், நம்மளோட உட்காந்து பேசினார். அதாவது எல்லா திரைப்படங்களும் வந்து ஒரு பிரமிப்பை உருவாக்குது, ஒரு பிரம்மையை உருவாக்குது. பிரமிப்பு இல்லை, ஒரு பிரம்மையை உருவாக்குது. உன்னால செய்ய முடியாது அப்படின்னு தான் அந்த படம் கடைசியாக முடியும். அப்போ யாராவது செய்ய முடியும்? அது ரஜினிகாந்தால் தான் செய்ய முடியும், அல்லது தனுஷால் தான் செய்ய முடியும், அல்லது எம்ஜிஆரால் தான் செய்ய முடியும், அது வந்து சிவாஜியால் தான் செய்ய முடியும். அவங்க நினைச்சாதான் திடீர்னு வந்து குதிப்பாங்க, 50 பேர் அடிப்பாங்க. அவங்க நினைச்சாதான் அந்த மாதிரியான வசனங்களை பேச முடியும். அப்போ உங்களுக்கு இது முனைப்பே வந்து முனைமொழிங்கிற நீங்க வந்து அதை எதிர்த்து போராடணுங்கிற உணர்வே அது வந்து மட்டம் தட்டி விட்டுரும். திரைப்படங்கள் எல்லாமே வந்து ஒரு கலெக்டிவா இருக்காது. ஒரு இஷ்யூ வந்து மக்களாக சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க, மக்களாக சேர்ந்து அதுக்குள்ள வந்து ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்றாங்க. நான் வந்து நீங்க பிரச்சாரம் செய்யணும்னு நான் சொல்ல வரல. அந்த கண்டென்ட்டுக்குள்ள வந்து ஒரு இயங்கியலுக்கு முரணான தன்மை இருக்குது. அது எனக்கு எல்லா படங்களின் மீதும் அது வந்து ஒரு பெரிய கேள்வி. அது வாய்ப்பு இருந்தா வெற்றிமாறன் மாதிரியான புரட்சிகர சிந்தனையாளர்கள் அல்லது பெரியாரிய சிந்தனை உள்ளவர்கள், மார்க்சியத்தை உள்வாங்கியவர்கள், கான்செப்டை மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு பண்ணா போதும், அவ்வளவுதான்.